என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி. போரிட என் கைகளுக்கு பயிற்சி அளிப்பவர் அவரே. போர் புரிய என் விரல்களை பழக்குபவரும் அவரே. என் கற்பாரையும் கோட்டையும் அவரே. எனக்கு பாதுகாப்பாளரும் மீட்பெரும் அவரே. என் கேடயமும் புகலிடமும் அவரே. மக்களினத்தாரை எனக்கு கீழ்ப்படுத்துபவரும் அவரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. இறைவா, நான் உமக்கு புதியதொரு பாடல் பாடுவேன். பதிநரம்பு வீணையால் உமக்கு புகழ் பாடுவேன். அரசர்களுக்கு வெற்றி அளிப்பவர் நீரே. ஊழியர் தாவீதை கொடிய வாளினின்று தப்புவித்தவரும் நீரே. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி போற்றி. கிறிஸ்து இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று நாம் அனைவரும் தியானிக்க இருக்கிற திருப்பாடல் எண் 144. என் கடவுளாகிய ஆண்டவர், என் பாறையாகிய ஆண்டவர் போற்றி போற்றி என்று சொல்லி பல்லவியிலே தியானம் செய்தோம். ஆக இந்த திருப்பாடல் முழுவதிலும் பார்க்கின்றோம், ஆண்டவர் எனக்கு பாதுகாப்பு தந்திருக்கிறார் என்ற ஒரு விதத்திலே கடவுளுக்கு நன்றியின் ஒரு புகழ்பாக்கலாக இது திருப்பாடலானது அமைந்திருக்கின்றன. இந்த திருப்பாடலிலே மொத்தம் 15 வசனங்கள் உள்ளடக்கிய ஒன்றாக இருக்கிறது. பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுள் யார் என்ற கேள்விக்கு பதில் தெரிய வேண்டுமா? இந்த திருப்பாடலை நாம் வாசித்தாலே போதும், மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறது. கடவுள் பாறையாக இருக்கிறார், கடவுள் ஆசிரியராக இருக்கிறார், கடவுள் பாதுகாப்பவராக இருக்கிறார், கடவுள் அனைத்தையும் கற்றுத்தருபவராக இருக்கிறார், கடவுள் கேடயமாக இருக்கிறார், கடவுள் அரணாக இருக்கிறார், கடவுள் கோட்டையாக இருக்கிறார் என்று சொல்லி ஒவ்வொரு வார்த்தையும் கடவுள் கடவுள் என்று சொல்லி அங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் ஒவ்வொரு வார்த்தையினுடைய தன்மையை நாம் தியானிக்கிற போது கடவுள் எப்படிப்பட்டவர் என்பதை மிகவும் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அடுத்தபடியாக மனிதர்கள் யார், மனிதர்கள் யார், எப்படி இருப்பார்கள் என்ற கேள்விக்கு பதில் அழகாக சொல்லப்படுகிறது. மனிதர்கள் சிறு மூச்சுக்களை போல் இருக்கிறார்கள், நிழலை போல இருக்கிறார்கள். அப்படின்றால் சாதாரண தூசியை போல இருப்பவர்கள் தான் மனிதர்கள். மனிதனுடைய தன்மை என்ன என்பதை இங்கே 2 வசனங்களிலே பார்க்கின்றோம். மனிதர்கள் பொய் பேசுவார்கள், மனிதர்களுக்கு வலிமை இல்லை என்ற வார்த்தையான கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த திருப்பாடலினுடைய பல்லவி சொல்கிறது, என் பாறையாகிய ஆண்டவரே போற்றி போற்றி என்று சொல்லப்படுகிறது. அப்படி என்றால் கடவுள் பாறையாக இருக்கிறார். அதனாலதான் இணைச்சட்ட நூலிலே மோசே கடவுளை குறித்து பாடுகிற போது அவரே பாறை, அவரே கேடயம் என்று சொல்லி பாடுகிறார். ஆக பாறையின் தன்மை என்ன? வலிமையானது, நிரந்தரமானது, நம்ம அனைவரையும் பாதுகாக்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே தான் இயேசு ஒரு உவமையிலே சொல்வார், 2 வகை அடித்தளங்கள். மத்தேயு நற்செய்தி 7ஆம் அதிகாரத்திலே நீங்கள் அனைவரும் பாறையின் மீது அடித்தளமிட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறார். எதற்காக? மழை பெய்தது, ஆறு பெருக்கெடுத்து ஓடியது, பெருங்காற்று வீசியது, அவை பாறையின் மீது கட்டப்பட்டிருந்த வீட்டின் மீது மோதியும் அது விழவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். அப்படின்றால் பாறை ஒரு கல்லை போன்று இருப்பதை நாம் தெரிந்திருந்தாலும்
அது எதுனாலும் அசைக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. இரண்டாவதாக பிரியமானவர்களே, மனிதருடைய நிலைப்பாடு என்ன? மனிதர்கள் அனைவரும் பொய் பேசுபவர்களாக இருக்கிறார்கள். சாதாரண ஒரு மனிதர்களாக இருந்தாலும் அவர்கள் அனைவரும் கடவுளை சார்ந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இதோ இந்த திருப்பாடல் நம்ம கற்றுத்தருகிறது. ஏன், எதற்காக இந்த திருப்பாடலில் இந்த இரண்டு விதமான உருவங்களை நாம் பார்க்கின்றோம்? கடவுள், மனிதர். காரணம், திருப்பாடலின் ஆசிரியர் சொல்கிறார், இதோ நான் போருக்கு சென்ற போது கடவுள்தான் எனக்கு உறுதுணையாக இருந்தார், கடவுள்தான் என்னை பாதுகாத்தார், கடவுள்தான் எனக்கு பக்கபலமாக இருந்தார். நான் மனிதரை என்னமோ நினைச்சிட்டு போனேன், ஆனால் அவர் மனிதர்கள் ஒரு தூசி என்று சொல்லி அவரிடமிருந்து எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார் என்று அவர் கூறுகிறார். இதுல ஒரு அழகான விண்ணப்பமானது திருப்பாடல் ஆசிரியர் வைக்கிறார். ஆண்டவரே, உமது கையை நீட்டி எனக்கு விடுதலை தாரும் என்று ஜெபிக்கிறார். முதல் விண்ணப்பம். இரண்டாவது விண்ணப்பமாக நாம் பார்க்கிறோம், ஆண்டவரே, பிற இனத்தாரிடமிருந்து எங்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பீராக என்று சொல்லி அவர் ஜெபம் செய்கிறார். ஆக மனிதர்களை நம்பி நாம் வாழ்கிற போது பிரியமானவர்களே, இக்கட்டான சூழ்நிலைகள் நம் வாழ்விலே வரும். ஆனால் கடவுளை நாம் நம்பி வாழ்கிற போது கடவுள் நமக்கு பாறையாக இருந்து, அரணாக, கோட்டையாக இருந்து நம்மை வழிநடத்துவார் என்று சொல்லி பார்க்கிறோம். எனவே தான் திருப்பாடல் நூலிலே 100ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவரே கடவுள் என்று உணருங்கள், அவரே நம்மை படைத்தவர், அவர் நம் கடவுள், நாம் அவர் மேய்க்கும் ஆடுகள் என்று சொல்லி வாசிக்கிறோம். ஆக கடவுளை நாம் பின்பற்றுகிற போது கடவுள் நமக்கு கேடயமாக இருப்பார். எனவே தான் இந்த திருப்பாடலிலே பார்க்கிறோம், திருப்பாடல் ஆசிரியர், ஆண்டவரை நான் பாடி புகழ்வேன், 10 நரம்பு வீணையால் அவருக்கு இன்னிசை எழுப்பி பாடி புகழ்வேன் என்று கூறுகிறார். இதைத்தான் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. திருப்பாடல் 149ஆம் அதிகாரம் இறைவசனம் 3 வாசிக்கிறோம், நடனம் செய்து ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுவேன், மத்தளம் கொட்டி யாழிசை மீட்டி ஆண்டவர் புகழ்பாக்களை பாடுவேன் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். எனவே இந்த நாளிலே நாம் 2 பாடங்களை கற்றுக்கொள்வோம். ஒன்று, ஆண்டவரே பாறையாக இருக்கிறார், அந்த பாறையை சிக்கென நாம் பிடித்து கொள்வோம். இரண்டாவதாக, கடவுள் நம்மை பாராட்டுகிற போது, பாதுகாக்கிற போது நாம் அவருக்கு புகழ்பாக்களை கொண்டு அவரை போற்றி புகழ்வோம். காரணம், அவர் நம் குடும்பத்தையும், நாம் செய்கிற எல்லா பணிகளையும், சொத்தையும், செல்வாக்கையும், கால் நடைகளையும் அனைத்தையும் அவர் பாதுகாக்கிற வல்ல தெய்வமாக இருக்கிறார் என்பதை இந்த திருப்பாடல் நமக்கு கற்றுத்தருகிறது. எனவே நாம் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து மன்றாடுவோமா? எங்களை படைத்து பராமரிக்கின்ற வல்லமையான உயிருள்ள தெய்வமே, இந்த அற்புதமான நேரத்திற்காக கொடான நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நீர் எங்களோடு இருந்து பாறையாகவும், அரணாகவும், கோட்டையாகவும், கற்பாறையாகவும் இருந்து எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கின்றீர். நீரே வல்லமையுள்ள தெய்வமாக இருக்கிறீர் ஆண்டவரே. மனிதரிடமிருந்து வருகிற ஒவ்வொரு பிரச்சனையிலிருந்து எங்களுக்கு விடுதலையை வழங்குவீராக. எதை கண்டும் அஞ்சாமல் உம்மீதே நாங்கள் ஆழமான நம்பிக்கை வைத்தவர்களாக வாழ எங்களுக்கு அருளை பொழிவீராக. இந்த மன்றாட்டெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகின்றோம். ஆமேன்.